This video sponsored by BuyMood e-shopping app. இந்த ஆப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எந்த பொருள் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த ஆப் இருக்குது. ஆப்பிள் ஃபோன்லேயும் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா கிச்சன் ஐட்டம் எல்லாமே இருக்குது இதில். பாருங்கள், எது வேணாலும் நீங்கள் உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பாயாசம் தாங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அந்த 2 ஸ்பூன் பச்சரிசியும் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண அரிசியை குக்கரில் போட்டுட்டுங்க, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற அரிசியை தண்ணி ஊற்றி 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சமாக தான் அரிசி இருக்கும், சீக்கிரமாக வெந்து வராதுங்க. அதனால் உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த அரிசி எடுத்து வச்சுட்டு அதோட ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்து அதிலேயே ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே குக்கரும் விசில் வந்துடுச்சு. அந்த விசில் கேஸ்கட் போனதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 80% கூட எனக்கு வேகலைங்க. ஏன்னா கொஞ்சமாக தான் அரிசி இருந்ததால் கம்மியாக தான் இருந்திருந்தது. ஓகேங்க, திரும்பி நம்ம பாலை ஊற்றி வேக வைக்க தான் போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இது வந்து பசுமாட்டு பாலுங்க. பேக்கெட் பால் இருந்தால் இன்னும் கெட்டியாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு பேக்கெட் பால் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் பாலில் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுட்டேன். திரும்பி வேக வைக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம அந்த ஊற வச்சுருக்கல அந்த அரிசியும் முந்திரி பருப்பையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஒரு 3 ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்தாங்க. பால் பொங்கி வரும், பார்த்துக்கோங்க. இப்போ பால் பொங்கி தாங்க வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த அரைச்ச அந்த முந்திரி அரிசி இதெல்லாம் திரும்பி இதுலையே இந்த பாலோடவே சேர்த்து திரும்பி வேக வைக்க போகிறோங்க. அந்த அரிசி வேகிற அளவுக்கு நல்லா நம்ம அரிசி போட்டாலும் அந்த அரிசி நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஆனால் வேகமாக வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சா பொங்கி கீழே வந்துடும் பால். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதுலேயே உடச்சி முந்திரி இன்னும் நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. அப்புறம் இதில் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கேரமல் பண்ண போட போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கேரமல் பண்ண போகிறேன். அது பண்ணி அதையும் அதில் அந்த பால்லையே ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டு கலரும் கொஞ்சம் கொடுக்கும், டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்குங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். வேகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். சிம்லேயே வச்சாலே அது லைட்டாக கலர் மாறுங்க. ரொம்பவும் வச்சிட்டாலுமே அது கசக்கும். அதனால் பார்த்து நிதானமாக இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அந்த கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், கலர் மாறுது, கரிஞ்சிச்சு ஃபுல்லாகவே. கலர் மாறிடுச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதையும் எடுத்து அந்த பால்லையே ஊற்றிடலாம். பொங்கி வருங்க, பார்த்துக்கோங்க சிம்மில் வச்சு. ஆனால் பால்லாம் தெரியாதுங்க, பயப்படாதீங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இது இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இருக்குங்க. ஓகே, அவ்வளோதான். கேரமல் ரைஸ் பாயாசம் ரெடி.